வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நல்ல பிதாவே, இந்த அற்புதமான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் எவ்வளவு பெரிதென்பதை உடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் உணர்கிறோம். எங்கள் மேலே வைத்த அன்பும் இரக்கமும் தயவும் அது எத்தனை பெரியது. அநேக நேரம் உடைய வார்த்தைக்கு புறம்பாய் உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் மீறி கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை வெறுக்காமல் எங்களுடைய பட்சத்தில் வந்து எங்களோடு நீர் பேசுகிறீரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கருத்தை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேவனே, இந்த வார்த்தையினாலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன் நல்லாகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நான் சிறுக என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பெருகும்படியாக நான் செபிக்கிறேன். தாழ்த்துக்கிறோம். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச கூட்டத்துக்காக சில காரியங்கள் அப்படியே நான் யோசித்து சில காரியங்கள் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏதோ குறுகின வட்டத்தில் நாம் இருக்கிறத ஆவியானவர் விரும்பலை. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நாம் அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கிறது தேவன் விரும்பலை. தேவன் விரும்புகிறது உலகளாவிய அளவில் நம்மை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். நம்ம இப்படி இருக்கிறதற்காக அல்ல, நம்மை தேவன் நம்முடைய எல்லையை விரிவாக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நபரை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற விருப்பமும் திட்டமும் உன்னதமானது. இதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நாம் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மால் அநேக நேரங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் அப்படியே நொறுங்கி உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை, என்னுடைய டெஸ்டினேஷன் அது உயர்ந்தது அப்படிங்கிறத, என்னுடைய லக்கு ஒரு உன்னதமானது அப்படிங்கிறத நான் எப்போ புரிந்து கொள்கிறேனோ அப்போ தான் நான் ஓட ஆரம்பிப்பேன். இல்லை அப்படின்னா அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே விழுந்து 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 மறுபடியும் விழுந்து விழுந்து போராடிக்கிட்டே இருப்பேன். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது நான் உடைய ஆரம்பித்து கர்த்தர் எனக்கு கூட சில காரியங்களை அப்படி பேச ஆரம்பித்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே தெபொராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெபொராள் ஆகிய நான் எழும்பும் அளவும், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும். அப்போ ஒரு தேவ பிள்ளை எழும்பாத வரையிலையும் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. யாரோ ஒரு நபர் இல்லை, ஒவ்வொரு நபரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டியது தேவனுடைய விருப்பம். தெபொராள் மாத்திரமல்ல, சாமுவேல் மாத்திரமல்ல, தாவீது மாத்திரமல்ல, எரேமியா மாத்திரமல்ல. ஆனால் தேவன் விரும்புகிறது நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்றார், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். அடுத்த காரியத்தை சொல்கிறார். பர்சனலாக நான் எழும்பணும் முதலாவது. ரெண்டாவது சொல்றாரு, என்ன சுபாவம்னா தாயினுடைய சுபாவம். தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளையை குறித்ததான பாரம், வேதனை, தான் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், என் பிள்ளை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாரம் யாருக்கு இருக்குன்னா தாய்க்கு மாத்திரம்தான் இருக்கும், தகப்பனை காட்டிலும். அல்லேலூயா. அதனால தான் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாரு? தாயும் தகப்பனும் யாரு தான்? அவர் தான். அல்லேலூயா. அவர் தான் தாய். அதனால தான் அவர் ஏசாயாவில் அழகா சொல்லுவார். அவர் எப்படின்னா மடியில் போட்டு தாளாட்டி அவர் சீராட்டுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் டீப்பாக போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் எப்படி பால் கொடுக்கிறாளோ அதே போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா கம்ஃபர்ட், தேற்றுகிறவர் யாருன்னா அவர் தான் தேற்றுகிறவர், வேற யார் தேற்ற முடியாது. அதனால தான் இங்கே சொல்லுகிறார், அதே
அவருடைய சுபாவத்தை யாருக்குள்ள வைக்க விரும்புறாரு? நமக்குள்ள வைக்க விரும்புறாரு. அதனால தான் சொல்றாரு, தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எலும்பணும். அடுத்து சொல்றாரு எப்படி எலும்பணும் அப்படின்னு சொன்னா, தாயாக எலும்பணும். அப்ப உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்கள் மேலையும் ஒரு பெரிய கரிசனை உண்டாகும், ஒரு பாரம் உண்டாகும், ஒரு துக்கம் உண்டாகும், ஒரு வேதனை உண்டாகும். அவங்களால அமர்ந்திருக்க முடியாது, அவங்களால அமர்ந்திருக்க முடியாது. அவங்க கதற ஆரம்பிப்பாங்க. இங்க 2 காரியம். தேபோரால் ஆகிய நான் எலும்பும் அளவும். தேபோரால் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, தேசத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் எழும்புகிறதற்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. 2 ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நான் கவனிக்கணும். எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியம். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு அவசியம். இன்னொரு வாழ்க்கை இருக்குது, என் ஜனத்துக்காக போராடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த 2வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 1வது ஆவிக்குரிய வாழ்க்கை தான் பேஸ். இந்த 1வது ஆவிக்குரிய வாழ்க்கை என் வாழ்க்கையில சரியாய் கட்டப்படுமானால் 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை ஈஸியா செயல்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் இங்க தெபோரால் இவ்வளவு எழும்பினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எழும்பினதுனாலதான் 2வது அவங்களால இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். கிராமங்கள் எப்படி இருக்குமா? கிராமங்கள், வீடு, கிராமம் எல்லாம் பாழா இருக்கிறது. யார் எழும்பாத வரையிலையும்? தெபோரால் தாயாக எழும்பாத வரையிலையும். அல்லேலூயா. தேபோராலாகிய நான் எழும்பும் அளவும், நான் எழும்புற வரையிலையும் எனக்கு விடுதலை இல்லை. நான் எழும்பாத வரையிலையும் எனக்கு விடுதலை இல்லை. நல்லா கவனிக்கணும். நான் எழும்புனாதான் எனக்கு விடுதலை. முதலாவது அல்லேலூயா. நான் எழும்புனாதான் முதல்ல எனக்கு விடுதலை. 2வது நான் தாயாக எழும்பணும். தாயாக எழும்பணும் அப்படின்னு சொன்னா என்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய பாரம், நம்முடைய வேதனை, துக்கம், கண்ணீராய் நாம் மாறும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள ஓட மாட்டோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் குறுகிய ஓட்டத்துக்குள்ளே நான் இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியல? எழும்ப முடியல. என்னால் பாரத்துக்குள்ள எழும்ப முடியல. நான் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போராட முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஏன் குறுகிய விட்டத்தில் என்ன? ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்றேன், விழுகிறேன் எழுந்திருக்கிறேன். இதே நடந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. முதல்ல நான் எழும்பிடணும். நான் எழும்புனா அடுத்தது ஆவியான சொல்றாரு, நீ அடுத்தது தாயாக எழும்பணும். 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 2 காரியங்களும் என்ன ஆகும்னா, எல்லை விரிவாகும். முதல்ல எனக்குள்ள, அடுத்தது எனக்கு வெளியில ஒரு எல்லை விரிவாகும். இந்த 2 காரியங்களையும் ஆவியானவர் இதுக்குள்ள பலமாய் வைத்திருக்கிறார். நான் எழும்பாத வரையிலையும் அநேகருடைய வாழ்க்கையில தீபம் எரியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இது பிசாசுடைய பயங்கரமான ஒரு கட்டு. இது நான் எழும்பாத வரையிலையும் அநேகருடைய வாழ்க்கையில தீபங்கள் எரியவே முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அநேகர் எழும்ப முடியாம, அநேகர் விழுந்து போய் கிடக்கிறதுக்கு காரணம் நான் தாயாக எழும்பாததுனாலதான் இன்னைக்கு அப்படியே முடங்கி கிடக்குது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை என்னால ஆண்டு சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணு, சுவிசேஷத்தை அறிவிங்கிறாரு. என்னால என்னுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கே என்ன பண்ண முடியல? என்னால சொல்ல முடியல. காரணம் சொன்னா, என்னால தாயா எழும்பக்கூடிய அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த கிருபைக்குள்ள என்னால போக முடியல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, முதல்ல நானே எங்க இருக்கிறேன் அப்படின்னா, விழுந்து எழுந்திருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நானே விழுந்து எழுந்திருக்கிற இடத்துல இருக்கிறதாலதான் ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, நீ எழும்புனாதான் தெபோரால் ஆகிய நீ எழும்பும் அளவும், நீ எழும்புற அளவும். அல்லேலூயா. நீ தாயாக எழும்புகிற அளவும் பட்டணங்கள் பாழாயிருக்கும். நீ எழும்புகிற வரையிலையும் உன் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? கட்டப்படவே முடியாது. அப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறதற்கு முதலாவது என் ஜெப வாழ்க்கை, என் வேதம் வாசிக்கிற காரியங்கள், நான் தியானிக்கிற காரியங்கள், இதுல எல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஓப்பனிங் இருக்கணும், ஐ ஓப்பனிங் இருக்கணும். கண் திறக்கப்பட்டவனாய் நான் மாறணும். எதுல அப்படின்னா, என் ஜெபத்துல ஒரு கண் திறக்கப்பட்டவனாய். அநேகருடைய ஜெபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா இருந்துகிட்டே இருக்கும். இது இருந்துகிட்டே இருக்கும். இல்லை, நான் எப்படி ஜெபிக்கணும்னா, என் ஜெபம் ஞானம் உள்ளதாய், அறிவை உணர்த்துகிறதாய் என் ஜெபம் மாறணும்.
என் ஜெபம் எப்படி இருக்குது? எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன் அதே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த டைமை ஃபில் பண்ணுற ஜெபமாக மாறிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு அவசியம். இது எப்போ வரும் அப்படின்னா, நான் எழும்பணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தால் தான் என் ஜெபத்தில் மாற்றம் உண்டாகும். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை எப்படி வாசிக்கிறேன்னா, இன்னைக்கு அதிகாரத்தை வாசிக்கிறேன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனை, வேதத்தை வாசிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வாசிக்கிறேன். இல்லை, கர்த்தர் என் கூட இன்னைக்கு பேசணும். இன்னைக்கு ஏதாகிலும் நான் உட்கார்ந்து வாசிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் என் கூட பேசணும். என் கூட பேசாத வரையில நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எனக்கு கண் திறக்கப்படும். இப்படி எழும்பாதவர்களையும், தெபோரால் இப்படி எழும்பாதவர்களையும் கர்த்தர் பிடிச்சிருக்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கவே முடியாது. கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கவே முடியாது. தீர்க்கதரிசியாய் ஒரு ஸ்திரீ மாறுறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க குடும்பத்தை விசாரிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. குடும்பத்தை ஆகாரங்களை ஆக்கி போடுகிற ஒரு தாயா, ஒரு ஸ்திரியா இருந்திருக்கணும். கணவனை பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு ஸ்திரியா கண்டிப்பா இருந்திருக்கணும். அல்லேலூயா. இதன் மத்தியில எப்படி ஒரு தீர்க்கதரிசியாய் மாற முடிந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாளுக்குள்ள இருந்து தானே அந்த நான் எழும்பணும், என்ன காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழும்பணும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா டீச்சர், அவங்க வேலை ஜான் பால்ராஜ், நான் சொல்கிறது என்னுடைய பைபிள் காலேஜ் டீச்சர். அவங்க சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு தெரியும். அந்த அம்மாவை தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், சமையல் எல்லா காரியங்கள் இருந்துட்டு நைட்டு எல்லோரும் தூங்குவாங்க. லாந்தர் விளக்கை தூக்கி ஏற்றி வச்சுட்டு உட்காந்து பைபிள் படிப்பாங்க. விடிய படிச்சுட்டே இருப்பாங்க. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் ஸ்கூல் போகணும். எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க எழும்புனா தான் அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு தீபம் எரியுது. நான் ஒரு காரியத்தை முடிவெடுக்காத வரையிலையும் என் வாழ்க்கையில் விடுதலை கிடையாது. அல்லேலூயா. நான் இல்லை, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிருபை இருக்கு, எனக்குள்ள கர்த்தர் இந்த கிருபையை வச்சிருக்கிறாரு, இதை நான் எடுப்பேன், வெளியே எடுப்பேன் அப்படின்னா நமக்குள்ள இருந்து அது வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்குள்ள கர்த்தர் சுகத்தை வைத்திருக்காரு, அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது சுகம் வெளிப்படும். எனக்குள்ள தேவன் ஒரு அற்புதத்தை வைத்திருக்காரு, அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது அப்படியே வெளிப்படும். எனக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, அந்த நன்மையை நான் பார்க்கிறேன், இதுல இருந்து எனக்குள்ள இருந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாகுது, ஒரு விடுதலை உண்டாகுது அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுக்கு நான் எழும்ப ஆரம்பிக்கணும். அதனால தான் அங்க சொல்றாரு, தெபோரால் ஆகிய நான் எழும்பும் அளவும். நான் எழும்பாத வரையிலையும் என் ஆவிக்குரிய ஸ்ட்ரக்சர் பெருசாகாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை விரிவடையாது. அப்படி இருக்குன்னா குறுகியே இருக்கும். என் வாழ்க்கை குறுகியே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பெற்ற அபிஷேகம், அந்நிய பாஷை, அது எப்படி இருக்கும்? அதே அந்நிய பாஷை தான் இருக்கும். இல்லை, எனக்கு இன்னைக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க, இன்னைக்கு எனக்கு என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, இன்னைக்கு என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. அப்ப அந்த அபிஷேகத்தினுடைய அனல் வேற மாதிரி இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. தெபோரால் எழும்புகிறதற்கு காரணம் தான். தெபோராலும் யாரு தான்? யூத பெண் தான். அவளுக்கு எது தெரியும்? சத்தியம் தெரியும். ஆனாலும் அதையும் மிஞ்சி ஒரு லெவல் ஏறுறாங்க பாருங்களேன், அதுதான் தெபோரால் எழும்புனது. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம இருக்கிறோம். நமக்குள்ள நாம எழும்புகிறத கர்த்தர் விரும்புகிறார். நீ எழும்புப்பா, நீ எழும்பு, அதை நான் விரும்புறேன். நீ எழும்பு. நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காத. கடந்த வாரத்தை பார்த்தோம், மரித்தோரை விட்டு என்ன பண்ணு? எழுந்துரு. அப்போ நான் எழுந்திருந்தா மாத்திரம் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை விரிவடையும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை விரிவடையாத என் வாழ்க்கையில ஆவியானவர் என் கூட பேச முடியாது. அல்லேலூயா. தேவ சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா? தாயாக நான் எழும்பணும். தாயாக எழும்புகிறது தேவ சித்தம். ஆனா தாயாக எழும்பாம நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். நானே எழும்பல. எப்படி தாயாக எழும்ப முடியும்? நானே எழும்பல, தாயாக எப்படி எழும்ப முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்றாய் கவனிக்கணும். இந்த காலை வேளையில நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய காரியம் இல்லை, நானும் எழும்பணும். எனக்குள்ள இருந்து தேவ சித்தமும் எழும்பணும். அல்லேலூயா. என்னை குறித்ததான தேவ சித்தம் ஒன்று இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் காரியத்துக்குரிய தேவ சித்தம் இருக்குது. இதுலையும் வளரணும், அதுலையும் வளரணும். அல்லேலூயா. இப்போ நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் ஊழியம் செய்யறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு இதில் வளரணும். தனிப்பட்ட ஆவிக்குரிய விதத்திலையும் வளரணும். இதுலையும் வளரல, அதுலையும் வளரலன்னா ரெண்டுமே வளர்ச்சியே இருக்காது. எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போய்கிட்டே இருக்கும். ஊழியம் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருக்கும். இதில் வளர்ச்சி இருக்கும், ஆனால் வளர்ச்சி இருக்காது. அப்போ எனக்கும் வளர்ச்சி வேணும், என் சபைக்கும் வளர்ச்சி வேணும்.
அப்ப ரெண்டுமே வேணும். எனக்கும் வளர்ச்சி வேணும், சமுதாயத்திலையும் வளர்ச்சி வேணும், எனக்கும் வளர்ச்சி வேணும், என் குடும்பத்திலையும் வளர்ச்சி வேணும். அப்படின்னா நானும் எழும்பணும், தாயாகவும் எழும்பணும். ரெண்டு காரியத்துல எழும்பணும். இந்த ரெண்டு காரியத்துல நான் எழும்பணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என் வாழ்க்கையில ஜெபம், வேதம், வேத தியானம், ஆராதனை, பர்சனலா எனக்குள்ள. தயவுசெய்து சபையோட ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிறது வேற, பாடுறது வேற, சத்தியத்தை கேட்கறது வேற, வேதத்தை வாசிக்கிறது வேற. நான் பர்சனலா உட்கார்ந்து வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற, ஆராதிக்கிறது வேற, இதெல்லாம் வேற. இதை நான் தனியாக உட்காந்து செய்யணும். எனக்கும் தேவனுக்கும் என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. நான் உங்களை ஆராதிக்க விரும்புகிறேன். பர்சனலாக உட்காந்து தேவ சமூகத்தில் கண்களை மூடி எந்த எண்ணத்துக்கும் நான் இடம் கொடுக்காம தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனை. 1 மணி நேரம் ஆராதிச்சோம்பா, அதில் எவ்வளோ நேரம் தேவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? தேவனோட கூட எவ்வளோ நேரம் இருந்தீங்க? தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா எதுவுமே தெரியாது. போனோம், கொஞ்ச நேரம் ஆராய்ச்சோம், ரொம்ப சூப்பராக இருந்தது, பாட்டெலாம் சூப்பராக இருந்தது, மியூசிக்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா அதில் பிரயோஜனமே இல்லை, அர்த்தமே இல்லை. நம்ம வந்து உட்கார்ந்தது வீண். அல்லேலூயா. இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் ஒரு வேலை ஸ்தலத்தில் உட்காடுறீங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ நேரம் செஞ்ச வேலையில் வந்து ஒரு நன்மையும் வரல, அதனால் உங்களுக்கு சம்பளம் கட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்குது. நான் ஜெபிக்கிற ஜெபம் கடமைக்காக ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறது கடமைக்காக வாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிறது கடமைக்காக ஆராதிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே கடமைக்காக இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமான பிரயோஜனமே இல்லை, என் வாழ்க்கை அப்படி ஜீரோவாக இருக்குது. இல்லை, நான் ஜெபிக்கிறது ஒரு மாற்றம் உண்டாகணும், நான் வேதம் வாசிக்கிறது ஒரு மாற்றம் உண்டாகணும், நான் ஆராதிக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். நானும் எங்கள் அப்பாவும் அப்படியே அல்லேலூயா முகமாக தரிசிக்கிற அளவுக்கு நான் போகணும். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை, அப்போ கண்டிப்பாக வசனம் மாறாது, தரிசிக்க முடியும். யார்? இப்போ இருக்கிற பரிசுத்தவான்களாகி நம்ம ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ தரிசிக்கிறதற்கு நான் அந்த அளவுக்கு நான் போகணும். ஏன் போகலை? எழும்பலை. நான் எழும்பாதான் பிரச்சனை. அப்போ நான் எழும்புனா கண்டிப்பாக என்னால் தேவனை தரிசிக்க முடியும். நான் தேவனோட கூட ஆராதனை எனக்கு உன்னதமான ஆராதனை, மகிமையான ஆராதனையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனைக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டியது அவசியம். இதில் போனால் தாயாக நீங்களும் நானும் எழும்ப முடியும், நீங்களும் நானும் எழும்ப முடியும். அப்போ தேவ சத்தத்தை கேட்கவும் தேவனுடைய தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்கவும் தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். எப்போ நீங்களும் நானும் எழும்பாத வரையிலையும் தேவ சத்தத்தையும் கேட்க முடியாது, தேவனுடைய தரிசனத்தையும் பார்க்க முடியாது. இது ரெண்டும் நடக்காது. தேவ சத்தம் கேட்டுச்சா அப்படின்னா அநேகருடைய இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா அதுக்கு தங்களை என்ன பண்ணவே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. தேவன்கிட்ட போய் நின்று என் கூட பேசுங்க, என் கூட அப்படின்னு சொல்லி கதறாததுனால. ஏன் அப்படின்னா வாழ்க்கைங்கிறது நமக்கு டெய்லி சுழற்சியாக இருக்குது. சுழற்சியாக இருக்கிறதுனால நம்மளால் உட்காரவே முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நாள் லீவ் போட்டு சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம், தயவுசெய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் போய் உட்காந்து ஜெபிக்க போகிறேன் நம்மள யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அப்போ தேவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது பாருங்கள். ஒரு 2 நாள் லீவு கொடுங்க, எனக்கு 2 நாள் லீவு கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன்? என்ன அப்படி பார்க்குறீங்க எல்லாரும்? சாத்தியமானதை பேசுங்க ஐயா, இது சாத்தியம்தான். 2 நாள் லீவு கொடுங்க, நான் போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க, ஏதாவது பண்ணுங்க. இப்போ தான் எல்லாமே ஆர்டர் பண்ணுற அளவில் இருக்குல்ல, எதையாவது சாப்பிடுங்க, இல்லை ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரும் நான் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும், கர்த்தரோட நான் பேசி ஆகணும், இல்லை அவர் என்னோட கூட பேசி ஆகணும். ஏன் ஒரு பரிசுத்தவான்கள் அங்கங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் ஏன் கூட பேச மாட்டாரா? கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுக்க மாட்டாரா? ஒவ்வொரு சொல்கிறாங்க எனக்கு இந்த தரிசனம் எனக்கு காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன். ஏன் எனக்கு அந்த தரிசனம் வராதா? எழும்பாத வரையிலையும் வராது. எழும்பாத வரையில எழும்பணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கணும். இல்லை, கர்த்தர் என்கிட்ட பேசணும். மோசையோட தான் பேசுவாரா? மோசைக்கு தான் வெளிப்படுவாரா? அல்லேலூயா. எனக்கும் வெளிப்படுவாரு. ஏன்னா அவர் மாறாதவர். அவர் 1 to 1 தான் விரும்புகிறார். எங்கேருந்து? ஆதாம்லேருந்து அப்படி தான் விரும்புகிறார். ஒவ்வொருவோட பேசணுன்னு தான் விரும்புகிறார். ஆனால் யாருமே என்ன பண்ணவே இல்லை, இந்த இதை நிறைவேற்றவே இல்லை.
ஆசாரியனை கொண்டு வந்தார், மோசேவை கொண்டு வந்த, ஆபிரகாமை கொண்டு வந்தார், ஈசா கொண்டு வந்தார், யாக்கோபு, எல்லாம் தனித்தனித்து தான் இருந்தாங்களே ஒழிய யாரும் முழுசா அந்த என்ன சொல்றது அந்த குடும்பமே அந்த எல்லாருமே தேவனை பார்க்கவே முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்கவே முடியல. ஆபிரகாம் மாத்திரம் தான், ஈசாக்கு மாத்திரம் தான், யாக்கோபு மாத்திரம் தான், அப்படிதான் இருக்கும் பாருங்க. யோசேப்பு மாத்திரம் தான், அந்த ஒருவராக தான் இருக்கும். ஆனா அடுத்தது ஆசாரியன் வரான். ஆசாரியன் வந்து சொல்லியும் பார்த்தும் ஆண்டவரோட கூட யாரும் இணைகிற மாதிரி இல்லை. அடுத்தது நியாயாதிபதிகள் வராங்க, அப்பவும் இல்லை. தீர்க்கதரிசிகள் வராங்க, ராஜாக்கள் எல்லாரும் கொண்டு வந்து பார்த்துட்டாரு. அதனால தான் கடைசியில் நான் வரேன்ப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன், இப்போ என் கூட பேசு அப்படின்னா பேச மாட்டேன்றோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், இமானுவேல் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நம்ம கூட பேசுவாரா? பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்? நான் எழும்பாத வரல அவர் பேச முடியாது. நான் எழும்புனா கர்த்தர் என் கூட உட்காந்து பேசுவார். எப்பா நான் உங்களோட உட்காரோம், நாங்கள் பேசணும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு போய் 2 நாள் நம்ம லீவ் போட்டு உட்கார்ந்துட்டா கர்த்தர் என்ன பண்ணிடணும்? அவரு நம்ம வீட்டு வேலைக்காரா? இவ்வளோ நாள் அவர் எவ்வளோ கெஞ்சிருப்பார். இந்த 50 வருஷத்தில் என்னுடைய 50 வருஷத்தில் என்கிட்ட எவ்வளோ கெஞ்சிருப்பார். டே வாடா, டே வாடா, டே வாடா, கொஞ்ச நேரம் உட்காரான்னு கெஞ்சிருப்பார்ல. இப்போ நான் போய் உட்கார்ந்தா அவருக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுவார். 1 நாள் உட்காந்துருக்கணும், 2 நாள் உட்காந்துரு, 3 நாள் உட்காந்துரு, 10 நாள் உட்காரு. அப்புறம் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை, அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இந்த கிருபைக்குள்ள போகிறதுக்கு தான் அநேகருக்கு தங்களுடைய சுயத்தை உடைச்சி உட்கார முடியல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் குடும்பம், வேலை அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளால இது செய்ய முடியல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நாள் போய் உட்காரலாமே, ஒரு நாள் உட்காரலாமே. ஏன்னா கர்த்தர் பார்க்குற கொஞ்சத்தில் உண்மையை உள்ளவனை அநேகத்தின் பேர் என்ன பண்ணுவாராம்? அதிகாரியாய் மாற்றுவார். அப்ப தேவன் என்ன அநேகத்தின் பேர் அதிகாரியை மாத்தின கொஞ்சத்துல உண்மை வேணுமே. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இங்க நல்லா கவனிக்கணும். தெபோராளை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மா எலும்புனா தேவன் அந்த அம்மாவை எடுத்து பயன்படுத்துறாங்க. வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அக்காலத்திலே லிபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள், பாருங்க, இஸ்ரவேல இந்த அம்மா என்ன பண்றாங்க? நியாயம் விசாரிக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். இது போதாதுன்னு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. தீர்க்கதரிசியான பிறகு இந்த அம்மா சொல்ற வார்த்தை, நான் எழும்பாத வரையில எனக்கு என்ன இல்லை? கிராமங்கள் பாழாயிருக்குன்றாங்க. இவங்க யாரு? 4வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி. நல்லா கவனிச்சுக்கோங்க, 4வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி அவங்க எழும்பி இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, தாயாய் நான் எழும்பாத வரையிலையும் என் தேசத்தில் இருக்கிற பட்டணங்கள் பாழாய் கிடக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எழும்புனா தேசத்தை சுதந்திரிக்கிறவளாய் மாறுறாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்கள்ல நான் எழும்புனா என் கூட கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருவார். இந்த அம்மா அப்பயே தீர்க்கதரிசியா மாறிட்டாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தாயா மாறிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்த்தர் எங்க கொண்டு போறாங்க? யுத்தத்துக்கு கொண்டு போகிறார். யுத்தத்துக்கு கொண்டு போய் தேசத்தை ரட்சிக்கிறதற்கு ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறார். தீர்க்கதரிசியை எங்க கொண்டு போறாங்க? நியாயாதிபதியாய் கொண்டு போய் நிறுத்துகிறார், நியாயம் விசாரிக்கிறவராக. அல்லேலூயா. யுத்தத்துக்கு பயன்படுத்தி பாராக்கு கொண்டு போய் பாராக்கு சொல்ற, நீ இல்லைன்னா நான் வரமாட்டேன். ஏமா நீ இல்லைன்னா? அல்லேலூயா. அப்போ உனக்கு வெற்றி இல்லை, யாருக்கு தான் வெற்றி? எனக்கு தான் வெற்றி. பாருங்க எந்த அளவுக்கு எழுப்புதல் பாருங்க. அப்போ நீங்களும் நானும் இப்படி எழும்புனா மாத்திரம்தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவர்களாய் மரித்து போகலாம். தேவ சித்தத்தை செய்தவர்களாய் மரித்தோம் அப்படின்னா இல்லை, தேவ சித்தத்தை செய்தவர்களாய் மரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நானே எழும்பலை, நானே ஞானஸ்தானம் எடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன், என் வாழ்க்கையில ஓடுனேன், நானே எழும்பலையே. நான் எழும்புனா என் வாழ்க்கையில கண்டிப்பா எனக்குள்ள இருந்து ஒரு கிருபை பெருகும். எருசலேமை நோக்கி யார் வருவா? எருசலேம்னா என்ன? எருசலேம் தேவனுடைய ஆலயம். ஆலயத்தை நோக்கி யார் வருவா? இஸ்ரவேல் ஜனம் மொத்தமும் ஓடி வரும். புறஜாதிகள் எல்லாம் வராங்க, இஸ்ரவேல் ஆலயத்துக்கு வராங்க. நீங்களும் நானும் ஆலயமா இருந்தா எல்லாரும் நம்மை தேடி வருவாங்க.
நீங்களும் நானும் ஆலயமாய் இருந்தா எல்லாரும் நம்மை தேடி வருவாங்க. அப்ப நான் எழும்பிட்டேன் அப்படின்னு சொன்ன, ஆலயமா எழும்பிட்டா என்னை தேடி என்னிடத்துல அநேக ஆலயத்துல தேவன் இருக்கிறார், தேவன்கிட்ட கிருபை இருக்குது, தேவன்கிட்ட அந்த கிருபையை பெறுகிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. நீங்களும் நானும் ஆலயமாய் எழும்பினா கண்டிப்பா நம்மை தேடி எல்லாரும் வருவாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கவனிக்க வேண்டிய காரியம், நான் முதல்ல எழும்பணும், அடுத்தது தாயா எழும்பணும். இந்த 2 காரியங்கள் வாசிங்க. அதே 4ஆம் அதிகாரம் 1 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதியில் 4ஆம் அதிகாரம் 1 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், செய்து வந்தார்கள். கர்த்தர் விற்று போட்டார். குடியிருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு 900 இருப்பு ரதங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. இஸ்ரவேல்கிட்ட அவ்வளவு ரதம் இல்ல, ஆனா கர்த்தர் இருந்தார். யார்கிட்ட இருந்தாரு? தேபோரால்ட்ட இருந்தாரு கர்த்தர். அல்லேலூயா. அவர்களோட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர். இத யார் அறிஞ்சிருந்தாங்கன்னா தேபோரால் அறிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் 900 இருப்பு ரதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள்ல 900 இருப்பு ரதம் வச்சிருந்தாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம் இன்னைக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கோடீஸ்வரனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன அமைதியாவே இருக்கீங்க? உபவாசம் போட்டு உங்களை வாட்டுற மாதிரி இருக்குதுன்னு. கோடி கோடியா பணம் வச்சிருக்கான் வீட்டில். நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு என்னையா பிரச்சனை? நம்மளால ஒரு அடி கூட என்ன பண்ண முடியல. நம்ம சொல்றோம் ஜான் ஏர்னா முளை சறுக்கு தான் நம்மால் சொல்றது பாருங்க. ஏன்னா எலும்பாததுனால தான் இப்படி சொல்ல முடியுது. எலும்புனா இப்படி சொல்ல மாட்டான்ல. அவன் கோடி கோடியா வச்சிருக்கான். அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனா 900 இருப்பு ரதம் இந்த அம்மா பார்த்துருக்கணும். அவன்கிட்ட அவ்வளோ இருக்குது. பாராக் அவ்வளோ பெரிய யுத்த மனுஷன், அவன் அமைதியா இருக்கிறான். அவன் சொல்றான் என்னாலாம் போக முடியாது, அவனுக்கு 900 இருப்பு ரதம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இருப்பு ரதமும் இல்லை, அழகாக போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த வசனத்தை வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அயனங்களிலிருந்து செசராவோட யுத்தம் பண்ணின. செசராவுக்கு தெரியாது நம்ம கிட்ட இருக்கிற 900 இருப்பு ரதத்தை வச்சு அவன் கம்பீரமா நிக்கிறான். ஆனா இவங்களோட கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை செசராவுக்கு தெரியாது. எங்க இருந்து யுத்தம் நடக்குது? வானங்களில் இருந்து யுத்தம் உண்டாயிட்டான். வானங்களில் இருந்து நினைச்சான். அல்லேலூயா. அப்ப உங்களோட என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறத நீங்களும் நானும் அனுபவிச்சா கண்டிப்பா இந்த அம்மா எழும்பாம இருக்கவே முடியாது. யாரால? தெபோராவால எழும்பாம இருக்கவே முடியாது. தெபோராவுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்வார். இல்லைன்னா இந்த அம்மா என்ன பண்ணி இருந்திருக்கும்? அல்லேலூயா. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கும்? அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்கும். இந்த அம்மா கண்டிப்பா சமையல் வேலை, குடும்ப வேலை, தன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த வேலையில தான் இருந்திருக்குமே ஒழிய கண்டிப்பா இந்த அம்மாவால இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பியிருக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இந்த அம்மாவுக்கு தேவனோட கூட ஐக்கியம் இருந்ததுனாலதான், என் கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்ததுனாலதான் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ தைரியம், அவ்வளோ பலன். கர்த்தர் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், இவங்கிட்ட இருக்கிற 900 இருப்பு ரதத்தை காட்டிலும் என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்கிறத இந்த அம்மா அறிந்திருந்ததுனாலதான் செசரா நீ வா, நான் வரேன் உன் கூட. அல்லேலூயா. எப்படி ஒரு பெண்ணால இவ்வளவு தைரியமா சொல்ல முடிந்தது? அப்ப நீங்களும் நானும் எப்ப அறிய முடியும்னா, கர்த்தர் கூட நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தரோடு கூட நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எழும்பி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர் என்கிறத என்னால் அறிந்திருக்க முடியும். அல்லேலூயா. நான் கர்த்தரை ருசிச்சு பார்த்துருந்தா என்னால் தெரியும் நான் கண்டிப்பா நான் தேவன் பட்சத்தில் பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிறத தைரியமா நம்ம அறிக்கை செய்வோம். எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். நோயை பார்த்து பயப்பட மாட்டோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. இது நடக்குமா? அல்லேலூயா. இது நடப்பிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
இதை நடப்பிக்கிற கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் இதை செய்ய வல்லவர்ப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்குள்ள எழும்பும். இது எழும்பாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நானும் எழும்பல, தாயாகவும் எழும்பல. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். ஆடுகளை மேய்த்து வந்தான், ஓட்டி வந்தான். உற்று பார்த்தான், எரிந்தும் என்ன என்றான். கண்டார், நோக்கி கூப்பிட்டார் என்றான். கிட்டி சேராயாக கலற்றி போடு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 5 வசனத்தில் நம்ம படித்த காரியங்கள முதல்ல மோசே பார்க்கறது ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை, ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதன் பின்பாக நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பேசுகிறார். இது ரெண்டும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் உண்டாகுதோ அவங்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்திட்டே இருக்கார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நபரையும் நான் காமிக்கிறேன். தேவன் யாருக்கெல்லாம் தரிசனம் காமிக்கிறாரோ, யார் கூட எல்லாம் பேசுறாரோ, பேசுவாரு, தரிசனத்தை காமிப்பாரு, தரிசனம் காமிப்பாரு, பேசுவார். யார் முதல்ல எழும்புறாங்களோ, தேவனுக்கு என்று யார் ஒருவர் எழும்புகிறாங்களோ, கர்த்தர் அவங்கள பயன்படுத்தாம அவர்களால் இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் இந்த உபவாச நாளில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். இல்லை, நான் எழும்பியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இனிமே என்னால் ரெண்டு நினைவுகளால் குந்தி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றணும், இல்லை ஓடிடணும். அப்போ கர்த்தர் தெய்வம் நமக்கு தெரியும், அவர் மாத்திரம்தான் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எழும்ப ஆரம்பிச்சிருவோம். இங்கே மோசே ஆடு மேய்க்கிற மனுஷன். கர்த்தருக்கு மோசே தேவை, கர்த்தருக்கு நீங்களும் நானும் தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவை, கர்த்தருக்கு நம்ம தேவை. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுறது நமக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எழும்பி இருந்தாதான் என் கூட பேச முடியும், பேசுறது புரியும். நான் எழும்பாத வரையிலையும் கர்த்தர் பேசுகிறது எனக்கு கேட்காது, கர்த்தர் காண்பிக்கிறது எனக்கு புரியாது. கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்காம இருக்காரா, கர்த்தர் பேசாம இருக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெய்லி உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்கு எதையாவது காமிச்சிட்டே இருக்கிறார். ஆனா என்ன பண்ணல, மாம்ச கண்கள்ல பார்க்கறதுனால புரியல. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எதுவுமே உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டே இருக்காரு. ஏன் இதை எனக்கு காமிக்கிறார், ஏன் இந்த நியூஸ் எனக்கு காமிக்கிறார், ஏன் இந்த சம்பவத்தை எனக்கு காமிக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா, அங்க ஆடு மேய்க்கிறவன் அவ்வளவு பேர் இருந்திருக்கான், அவனுக்குலாம் எது தெரியல. ஆடு மேய்க்கிறவங்க, மோசை மட்டும் ஆடு மேய்ச்சிருப்பாரு, மோசேக்கு மட்டும் தான் தெரியுது. முச்செடி எரிகிறது மோசேக்கு மட்டும் தான் தெரியுது. பவுலுக்கு மாத்திரம் தான் தெரியுது கர்த்தருடைய சத்தம் கேட்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் இடி சத்தம் தான் கேட்டுச்சு, மற்றவங்க எல்லாரும் இடி முழக்கம் தான் கேட்டது. பவுலுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் பேசுகிறது கேட்குது. அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறது கேட்கல. உலகத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, அப்படிதான் போயிட்டு இருக்குமே ஒழிய கர்த்தருடைய சத்தம் என்ன தெரியல. கர்த்தர் ஒரு தரிசனம், ஒரு காரியத்தை காண்பிக்கார், புரியல. அல்லேலூயா. அப்ப எலும்புனா தான் புரியும், எலும்பாத வரையிலும் புரியாது. என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு எப்படிப்பட்ட வேத வாசிப்பு, என்னுடைய தியானம், வேத தியானம் எப்படிப்பட்டது, இதை கொஞ்சம் நீங்க ரிஃபைன்ட் ஆகல அப்படின்னு சொன்னா, நீங்க சுத்திகரிக்கப்படலை அப்படின்னு சொன்னா உங்களால இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. இப்ப மோசே ஆடு மேய்க்கிறார், கவனிச்சுக்கோங்க. மோசே ஆடு மேய்க்கிறார், ஆனா கர்த்தர் அவரோட கூட தெளிவா தரிசனத்தை காண்பிக்கிறார். அவர் பார்க்கிறார், பார்த்து கிட்ட போகணும்னு போகிறாரு, கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தரிசனத்தை பார்க்க பக்கத்துல போயிட்டீங்கன்னா கர்த்தர் கூட பேசாம இருக்கவே முடியாது.
அல்லேலூயா. பேச ஆரம்பிச்சா அவர் சொல்றாரு, நீ யாரை கொண்டு வரணும்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிறார். ஆடு மேய்க்கிறவனை இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறார். ஏறக்குறைய அன்றைக்கு புறப்பட்ட ஜனங்களே 6 லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சத்துக்கு மேல அப்படிங்கிறாங்க. அப்ப பிள்ளைகள், வயதானவர்கள், அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 லட்சத்துக்கு மேல கணக்கு போடுறாங்க. இவ்வளவு ஜனங்களையும் ஒரு மனுஷன் நடத்தணும். இவன் ஆடு மேய்க்கிறவன். இந்த ஆடு மேய்க்கிறவன் எப்படி கொண்டு போக முடியும்? கர்த்தருக்கு தெரியும் இவன் தான் சரியான நபர். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கும் அவனுக்கும் இருக்கிறதான உறவு அப்படிப்பட்ட உறவு. நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு இல்லாத வரையிலையும், நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணலாம், கர்த்தருக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னா மாம்சத்தில் தான் நடப்பேன். புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் மாம்சத்தில் நடந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆவியில் நடந்தால் கர்த்தர் கொண்டு போகிற விதம் வேற. பிலிப்பு கர்த்தர் கூப்பிடுறாரு, எப்பா கந்தேக மந்திரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போய் கொண்டிருக்கிறான், ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும். அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறான், அவனுக்கு புரியல, நீ ஓடு. ரதம் எவ்வளவு, ஒரு சேரட் எவ்வளவு வேகமா ஓடும், அது கூட இவர் ஓடுகிறார். இவர் ஓடல, ஆண்டவர் தூக்கிட்டு போறார், ஆவியானவர் தூக்கிட்டு போறார். எப்படி நடக்குது இதெல்லாம்? ஏன்? பிலிப்பு எலும்பி இருக்கிறாரு, கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்ப நீங்களும் நானும் எலும்புனா நிச்சயமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறதுல எந்த மாறுதலுமே இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எலும்பவே பிரயோஜனப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, நாம எலும்பாதுதான் காரணம். ஊழியம் செய்கிற நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எலும்பாததுனால தான் கர்த்தரால நம்மை பயன்படுத்த முடியல. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பயன்படுத்தணும்னா உங்களுக்கும் எனக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் இருக்கணும். எனக்கும் கர்த்தருக்கும் அந்த 1 to 1 இருக்கு பாருங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமா இருக்கணும். இவ்வளவு காலம் இருந்தது வேற, இனிமே இருக்க போகிறது வேற. கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஏன் இங்கே கூடி இருக்கிறோம்னா, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இங்கே கூடல, ஏதோ வழக்கம் போல இருக்கிற உபவாச கூட்டம் இல்லை இது. புரிந்து கொள்ளுங்க, ஏதோ வழக்கம் போல இருக்கிற உபவாச கூட்டம் இல்லை இது. அப்படின்னா உங்களை இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்கே இருந்திருக்கலாம், வழக்கம் போல எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்திருக்கலாம். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இந்த காலை வேளை கொண்டு வந்திருக்காரு. என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காரு, காரணம் என்னை புரிய வைக்கணும் தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஏன் மண்டைக்கு மண்டைக்கு புரியணுங்கிறதுக்காக தான் என்னை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி இருக்காரு. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு புரிய வைக்கிற காரியம், கர்த்தரோட கூட நான் ஐக்கியப்பட கர்த்தர் அவருடைய விருப்பத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் நிறைவேற்றாத வரையிலையும் கர்த்தருடைய சித்தத்தை அறியவே முடியாது. வாழ்ந்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க, மரித்தாங்க. அது மாதிரி தான் நீங்களும் நானும் வாழ்ந்தோம், மரித்தோம் தான் இருக்கும் இல்லையே. தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சா? இல்லை. அல்லேலூயா. எழும்ப வேண்டிய காலம் இது. எழும்ப வேண்டிய காலம் இது. எஸ்தர் சொல்லுவாள்ல, எஸ்தர் சொல்ற வார்த்தை, எப்பா இதுதான் காலம், இதுதான் காலம். அல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்க விட்டீங்கன்னு சொன்னா ரெட்ஷிப் எங்கிருந்து வரும்? வேற ஒரு இடத்துல இருந்து வரும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நமக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்காரு. இப்ப எழும்புனா எழும்ப முடியாது. அல்லேலூயா. இங்க இருந்து போகும்போதே எப்படிதான் போகணும்? அக்கினியை தான் போகணும். மாம்சத்துக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தமா? இல்லை, சம்பந்தம் இல்லை. வீட்டில் சாப்பிட்றேன், தூங்குறேன், அது ரெகுலராக நடக்கிறது. ஆனால் அதை மிஞ்சி எனக்குள்ள ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஜெபம், அது ஆராதனை, அது வேத தியானம், அது நானும் கர்த்தரும் எனக்கு அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு, எனக்கு கொடுக்கிற தரிசனம். அல்லேலூயா. இது எனக்குள்ள நடக்கிற வரையிலையும் நான் கர்த்தரை விட்டுறக்கூடாது. எனக்குள்ள இந்த சம்பவங்கள் நடக்கிற வரையிலையும், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காண்பிக்கிற வரையிலையும், கர்த்தர் என் கூட பேசுகிற வரையிலையும் நான் அவரை விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. போராடியே ஆகணும். ஆனா இந்த மோசேக்கு சாதாரணமாய் கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார்.
அப்ப மோசே எந்த அளவுக்கு தேவனோட கூட நடந்திருக்கணும் பாருங்களேன். அதனாலதான் மோசேவை கர்த்தர் அழகா ஒரு காரியத்தை காண்பித்தா மோசேவால புரிய முடியும். அழகா காண்பிக்கிறார். புரிந்த உடனே அடுத்தது அழகா பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச பிறகு இவர் விலகுறாரு. விலகுனா கர்த்தர் இவரை விடவே இல்லை. நீ தான் சரியான நபர், அல்லேலூயா, இதை செய்யறதுக்கு நீ தான் சரியான நபர்னு சொல்லி ஆண்டவர் அவரை அழகா இழுக்கிறார். அநேக காரியங்களை சொல்லி காமிக்கிறார். எப்பா உன் கையை தூக்கி உன் மடியில போடு. அது என்னவா மாறுச்சு? வெண்மையா மாறிடுச்சு. இப்ப வெளியே எடுப்பா அப்படிங்கிறாரு. போய் காமி, இப்படி நான் செய்யறேன், கோல் எடுத்து நீ என்ன பண்ணு போடு. இதெல்லாம் காண்பித்து நான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அழகா தெளிவா கொண்டு போகிறார். அப்ப தேவன் அப்படிப்பட்ட மகிமையான பாத்திரமாய் நம்மை கொண்டு போகிறதற்கு தேவன் வல்லவரா இருக்காரு. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த காலை வேளையில நான் எழும்பணும், நான் கர்த்தருக்கு நான் எழும்பணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சாலும் அந்த வசனம் என் கூட பேசணும். ஒரு சின்ன ஜெபம் ஜெபிச்சாலும் எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து பக்காவா இருக்கணும். ஒரு சின்ன ஜெபம் தான், அந்த கர்த்தர் என் கூட இருக்கணும். எலியா ஜெபிச்சாரு, வானத்திலிருந்து என்ன பண்ணிச்சான்? அக்கினி இறங்கினது. அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும் எனக்கும் அவருக்கும். நான் இஸ்ரவேலே நீங்க தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்யறேன் அப்படின்ற ஒரே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் வானத்திலிருந்து அக்கினி இறக்குது. அப்ப இப்படிப்பட்ட கிருபைக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது, நம்ம வந்து நம்மளை உடைக்க வேண்டியது, நம்மளை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டியது அதிகம், விளைக்கரையும் அதிகம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒடுக்குனாதான் நம்மால இந்த ரகசியத்துக்குள்ளே போக முடியும், இல்லை போக முடியாது. அல்லேலூயா. அப்போ மோசே ஏன் அப்படின்னா, மோசே எதை உடைச்சி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், ராஜாவுடைய நிலைமையில இருக்க வேண்டிய மோசே எங்கே வந்திருக்காருன்னா ஆடு மேய்க்கிறார். தன்னை அந்த அளவுக்கு உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். அதனால தான் அவரை மறுபடியும் தேவன் உயர்த்த முடியுது. அல்லேலூயா. வாசிங்களேன், நீங்கள் ஏற்கனவே 12 வரைக்கும் வாசிக்கணும், நேரம் இல்லாததுனால நான் கொண்டு போகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். உசியா ராஜா வருஷத்தில் வீற்றிருக்க கண்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசாயா யார் அப்படின்னா ராஜகுலத்தை சேர்ந்தவர். நல்லா சாப்பிடலாம், நல்லா சுத்தலாம், நல்லா அனுபவிக்கலாம் வாழ்க்கைய. ஆனா இந்த ஏசாயாவுக்கு தரிசனத்தை பார்க்கிறார். மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க பார்க்கிறார். யார் பார்க்கிறாரு? ஏசாயா பார்க்கிறார். ஆண்டவர் உன்னதமும் உயரமுமான ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய வஸ்திர தொங்கலால் என்ன பண்ணிருக்காங்க? தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. நின்றார்கள். அவ்வாறு செட்டைகள் இருந்தன. மூடி பறந்து நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு தூதன் அங்க அவரை ஆராதிச்சுட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த தூதனுக்கு 6 செட்டைகள் இருக்கு. 2 செட்டைகளால கண்களை மூடுறான், 2 செட்டைகளால கால்களை மூடிக்கொள்றாங்க, 2 செட்டைகளால பறக்கிறாங்க. இது இந்த தரிசனம் எப்படி ஏசாயாவுக்கு தெரியுது? கொஞ்சம் கவனிங்கள. தூதன் சொன்னா 2 செட்டை தான் இருக்கணும். தூதன் சொன்னா 2 செட்டை தான் இருக்கணும். ஆனா இந்த தூதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 6 செட்டைகள் உள்ளவன். இது யாருக்கு வெளிப்படுது? ஏசாயாவுக்கு வெளிப்படுது. ஏசாயா யாரு? ராஜகுலத்தை சேர்ந்தவன். ஆனா அவனுக்கு இந்த தரிசனம் பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு தன்னை ஒடுக்கி இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஒருவரும் யாரை பார்த்தது இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யார் வரையிலையும் அவரை க்ளோஸா நின்று ஆராதிக்கிற தேவதூதர் வரையிலும் பார்த்ததில்லை. அல்லேலூயா. 2 செட்டைகளால் என்ன பண்ணிருக்காங்க? கண்களை. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவரை பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற தேவனை ஒருத்தரும் பார்க்க முடியாது. அதுக்கு கண்களை மூடிக்கொள்றாங்க. கால்கள் தெரியக்கூடாது, மரியாதை குறைவு, கால்களை மூடிக்கிறாங்க.
2 செட்டைகளால் பறக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு விளைக்கரையும் கொடுத்துருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. நீங்களாலும் கொஞ்சம் யோசிங்க, தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. இது எப்படி இது சாத்தியம்? பரலோக தரிசனத்தை பூமியில் இருந்துகிட்டு ஏசாயா பார்க்கிறார், பரலோக தரிசனத்தை. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால். அல்லேலூயா. பூமி அனைத்தும் எப்படி இருக்குதா? அவருடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறதுங்கிறத யார் பார்க்கிறானா? ஏசாயா பார்க்கிறார். பரலோக தரிசனம், பூமியில எப்படிப்பட்ட மகிமை, இதெல்லாம் ஏசாயா பார்க்கிறார்னா அப்ப ஏசாயாவுக்கு தேவனுக்கும் இருந்த நெருக்கம். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயாவை கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்துக்காக எழுதின வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் வாக்குத்தத்தம் அப்படின்னா எங்க தான் ஓடுறோம்? வாக்குத்தத்தம் எங்க தான் ஓடுறோம்? ஏசாயாவுக்குள்ள தான் ஓடுறோம். ஒரு மனுஷனை தேற்றுகிறது எங்கன்னா ஏசாயாவுக்குள்ள தான் ஓடுறோங்க. அப்ப இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய கிருபை! ராஜகுலத்தை சேர்ந்த ஒரு ஏசாயா, ராஜாவை போய் உட்கார வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியா புடமிடுறார் பாருங்க. சாதாரண இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சாதாரண இல்லை. அவங்க அப்படியே கர்த்தர் புடமிட்டு அவங்க கொண்டு வருகிறார். அப்ப இந்த ஏசாயா எவ்வளவு விளைக்கரையும் கொடுத்திருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க 4வது வசனத்தை. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் அசைந்தது நிறைந்தது. பாருங்க, இவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை, ஐயோ நான் அதமானேன். அவர் சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், வாசமா இருக்கிறேன். ராஜாவை என் கண்கள் கண்டதே. எங்க இருந்து பார்க்கிறாரு பாருங்க, இங்க இருந்து பார்க்கிறாரு. நம்ம சொல்றோம் எப்படி கர்த்தர் பார்க்க முடியும்? அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லையே. ஆனா ஏசாயா பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பாங்கன்னு சொன்ன வார்த்தை அவ்வளவு சத்தியம். அல்லேலூயா. அப்ப ஏசாயாவை கொண்டு கர்த்தர், ஏசாயா தேவனை பார்க்கிறார். வாசிங்க. இருந்து குரட்டால் எடுத்து பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் நின்னா என்னுடைய அவலட்சணம் எல்லாம் தெரியுது. அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நின்னா நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன். கதறுகிறான், ஐயோ நான் அதமானேன், கர்த்தரை பார்த்தேன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் அல்லவா அப்படின்னு கதர்னா கர்த்தர் அவனுடைய என்ன சொல்றது பலவீனத்தை அவனிடத்திலிருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரோட நெருங்க 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 நம்முடைய பலவீனங்களை நம்மை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. நாம ஆண்டவரை நெருங்க விடாம நம்ம எதெல்லாம் போராடுதோ அதெல்லாம் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாம் எதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். இங்க ஏசாயாவை தேவன் அழகாய் பரிசுத்தப்படுத்துகிறார். வாசி, மறுபடியும் வாசிங்க. அதனால் என் வாயை தொட்டு இதோ, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்னாயிருச்சு, நிவர்த்தி ஆயிற்று அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பின்பு உடனே கர்த்தருடைய சத்தம் கேட்குது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? கேட்டேன். அல்லேலூயா. நான் எழும்புவேன். நான் எழும்புனா அடுத்து தாயாக எழும்புகிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அவர் தெரியும் இவங்க தான் சரியான நபர், இவங்க தான் சரியான நபர், தாயா எழும்புகிறதற்கு இவங்க தான் சரியான நபர் சொல்லி நம்மளை தேவன் பிடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். முதல்ல நாம ஏசாயா எழும்பிட்டாரு. எழும்புனா கர்த்தர் தரிசனத்திலையும் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினா இப்ப அடுத்து சொல்லிட்டாரு, போய் என் ஜனங்களை நீ என்ன பண்ணு, விசாரி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா ஏசாயாவுக்குள்ள கடந்து போகுது. இப்ப தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ளையும் கர்த்தருடைய வார்த்தையை பிரத்யட்சமாய் தெளிவாய் இனி வருகிற காலங்களை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் இந்த காலை வேளையில செய்ய வேண்டிய காரியம் இல்லை, இனி நான் எழும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இந்த நொடி பொழுதுல இருந்து நான் எழும்பணும் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு வந்துடணும்.
நான் எழும்புகிற ஆள், நான் உட்கார்ந்துருக்கிற ஆள் இல்லை, தூங்குகிற ஆள் இல்லை, மரித்தோரின் மத்தியில் தூங்குகிற ஆள் இல்லை, நான் எழும்ப வேண்டிய ஆள் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்னை அரிச்சிக்கிட்டே இருக்கணும். தலைவலி இருக்குது பாருங்களேன், தலைவலி விடுற வரைக்கும் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம அது கூட போராடுவோம் பாருங்கள், அது போகிறதுக்கு. அது மாதிரி கர்த்தருடைய பாரம், நான் எழும்பணுன்றது கர்த்தருடைய பாரம், இது நிறைவேறுகிற வரையிலையும் என் தலைவலி விடக்கூடாது. நான் எழும்புகிற வரையிலையும், கர்த்தரை சந்திக்கிற வரையிலையும், கர்த்தர் என் கூட பேசுகிற வரையிலையும் என் தலைவலி என்னை விடக்கூடாது. அல்லேலூயா. என் தலைவலி என்ன இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தர் எனக்கு தரிசனமாகணும், கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தர் எனக்கு தரிசனமாகணும் அப்படிங்கிற வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டாகுமானா கண்டிப்பாக அதை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் நமக்குள்ள எப்படி இருக்கார், இந்த காலை வேளையில் இதை வைக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எரேமியா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், பரிசுத்தம் பண்ணி. பாருங்க, எடுத்த உடனே சொல்ற, ஜாதிகளுக்கு நான் உன்னை என்னவா வச்சிருக்கிறேன், தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது நான் ஆண்டவரே பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். ஆனாலும் கர்த்தர், நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறதெல்லாம், ஐயா உங்கள் வேலையை செய்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய பக்கத்தில் போய் நின்னா நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக. ஆனால் தேவன் பக்கம் இல்லாமல் கொஞ்சம் வெளியே நின்னா நம்முடைய காலர் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குது, நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தரை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே இருந்தால் நம்ம வாயிலிருந்து பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்களேன். ஆனால் கர்த்தர்கிட்ட போய் நின்னா நமக்கு நம்மளை பார்க்கும்போது அவ்வளவு கேவலமாக இருக்குது. ஐயோ, நான் இவ்வளவு கேவலமான மனுஷன், என்னைய போய் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. இதான் வித்தியாசம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய கேவலம் தெரிய மாட்டேங்குது, நான் யாரு அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய அவலட்சணங்கள் எல்லாம் தெரியுது. ஐயோ, நான் தகுதியே இல்லை, ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை. அப்படி தான் எரேமியா சொல்கிறார். வாசிங்க, 7வது வசனம். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி நீட்டி என் வாயை தொட்டு வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை எரேமியா அழகா கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட தெளிவா பேசிக்கிட்டே இருக்கிறார். இது எரேமியா இல்லை, இது நீங்க தான். இது ஏசாயா இல்லை, இது நீங்க தான். தெபோரால் இல்லை, நீங்க தான். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏதோ கடமைக்கு வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா, அழைச்சது கர்த்தர், உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறது கர்த்தர். இல்லைன்னா நீங்கள் வேற எங்கேயாவது இருந்திருப்பீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டியை, உங்களுடைய கிருபையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எழும்பியே தீருவீங்க. இங்கே எரேமியாவை குறித்து சொல்கிற ஆண்டவர், நான் உன்னை எப்படிப்பட்ட நிலைமையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, பிடுங்கவும் கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் அவிழ்க்கவும், இப்படி தான் உன்னை இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், ராஜ்யங்களின் மேலே உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே அடுத்து கேட்குற, நீ என்னத்தை பார்க்குறப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னத்தை எதை பார்க்குற? சத்தம் கேட்குது. எரேமியாவை இப்போ செக் பண்ணுறாரு, நீ எதை பார்க்குற? அதுக்கு அவர் சொல்றாரு, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா தான் அவனுக்கு தரிசனம் தெளிவா இருக்கும். தரிசனத்தை பார்க்கிறவனா இருந்தா கர்த்தருடைய சத்தம் தெளிவா இருக்கும். இது ரெண்டும் சரியா இருக்கும். அல்லேலூயா.
அப்ப தேவன் நம்மை அழைக்கிறதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்கிறதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நமக்கு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் வார்த்தைகளையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம நம்முடைய ஒப்பு கொடுத்தல் இன்னும் அதிகரிக்குமானால் கர்த்தர் நம்ம பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்று என்றார். இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி என்ன என்று கேட்டார். காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். குடிகள் எல்லார் மேலும் வரும். கர்த்தர் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லிட்டாரு. எப்பா இது நடக்க போகுதுப்பா, நீ பார்த்துக்கோ. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எரேமியாவை போல, ஏசாயாவை போல நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்ம கூட தெளிவா பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 12 சொல்வாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்று. நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தையை இந்த கடைசி காலங்களில் தீவிரமாய் நிறைவேற்றுகிறதற்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வரும்பொழுது ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் வரும்போது நமக்கு எந்த பயம் இல்லாமல் தைரியமாக எப்படி இருப்போம், ரெடியாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஓட்டத்தில் எப்படி இருக்கிறேன், சரியாக ஓடி இருக்கிறேங்கிற சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வாசலை கதை திறந்து வச்சிருக்கார். எலும்ப வேண்டியதான் நம்முடைய வேலை. எலும்புனா அவர் காண்பிக்க வேண்டியதெல்லாம் காமிச்சிருவார். அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒருவன் பிரதியுத்தரமாக, பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். ஒருத்தன் அரண்மனையில் இருக்கிறான், ஒருத்தன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அரண்மனையில் உள்ளவனுக்கு வனாந்தரத்தில் கர்த்தர் அவன் கூட இருக்கிறாங்கிறது தெரியுதுன்னா எந்த அளவுக்கு தாவீதினுடைய வெளிச்சம் பிரகாசிச்சிருக்கு பாருங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், எருசலேமை நோக்கி யார் வருவா, அவ்வளவு ஜனங்களும் வருவாங்க. அப்ப தாவீதை நோக்கி கண்டிப்பா இந்த சோல்ஜர் போயிருந்திருக்கணும். அதனாலதான் சொல்லப்படுறது, அவனை குறித்து, தாவீதை குறித்து அவ்வளவு என்ன சொல்றது, தெளிவா பேசுறார். அவனுடைய குணாதிசயம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருங்கிறத தெளிவா அந்த மனுஷன் சொல்றான். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 23 சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒரு குறையும் இல்லை. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரியா, எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்னைய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படலாம் மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிறவர் யாரு, என் கூட இருக்கிறவர் அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய எந்த கேடுகளுக்கும் பயப்படவே மாட்டோம். யார் இருக்கிறா, கர்த்தர் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும். சிறைச்சாலைக்கு போகணுமா, ரெடியா இருக்கலாம், போலாம் அப்படின்னு அந்த தைரியம் உள்ள வந்துடும். ரத்த சாட்சியா மறிக்கணுமா, ரைட், நான் ரத்த சாட்சியா மறிக்க நான் ரெடி, தைரியம் வந்துடும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என்ன டெய்லி என் கூட பேசுறதும் என்னை போஷிக்கிறதும் அவர் என்னை அவ்வளோ அழகா என் கூட பேசுறாரு, என்னை போஷிக்கிறாரு. நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் துக்கப்படணும். அவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும் போது அதை நான் உட்கொண்டேன். அல்லேலூயா. அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் 19வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா எழுதுறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க நன்மையும் கிருபை என்னை தொடர். இதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் இங்க மேய்ப்பரா பார்க்கிறாரு. 23 தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் பார்க்கிறாரு. 24 என்ன எப்படி பார்க்கிறாருன்னா ராஜாவாய் பார்க்கிறார். 24:5 சொல்றாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான், இதுவே அவரை தேடி விசாரிக்கிற.
அல்லேலூயா. இதுவே அவரை தேடி நாடுகிற யாக்கோபுடைய சந்ததி. வாசல்களே உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா அவர் யாரு? இவ்வளவு காலம் எனக்கு மேய்ப்பரா இருந்தவர் யாரு? இப்ப யாரா வராராம்? மகிமையின் ராஜாவாய் வருகிறார். அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ளவர். ஆமே. அல்லேலூயா. அப்ப தாவீது எந்த அளவுக்கு கர்த்தரை ருசிச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரோட கூட நடப்போம் அப்படின்னா கர்த்தர் யாருங்கிறது தெரியும். அல்லேலூயா. அவர் பராக்கிரமும் உள்ளவர். ஆமே. கர்த்தர் யாரு? அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் கூட அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். நான் எதை குறித்து பயப்படணும்? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. எங்க அப்பா யாரு? என்னுடைய மேய்ப்பர் யாரு அப்படின்னா அவர் தான் ராஜாதி ராஜா. அப்ப இது எப்படி தாவீதுக்கு தெரிஞ்சது? தாவீதால எப்படி அரசவையில் அரண்மனையில் உட்கார முடிந்தது? அல்லேலூயா. அப்ப அந்த வெளிப்பாடு யாருக்கெல்லாம் காணப்படுதோ அவர்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிற பிரகாசங்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இதே கிருபையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசி. நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம், இந்த வசனத்தை தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற நீங்களும் நானும், வாசிக்கிற நீங்களும் நானும், எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு யாரை தான் வச்சிருக்காருன்னா ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ள அநேகரை அழைத்து கொண்டு போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க, தெபோராவை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எங்க கொண்டு போகிறானா? ஜனங்களை தேவனுடைய தான் கொண்டு போகிறாங்க. அப்ப நீங்களும் நானும் எங்க கொண்டு போகிறாய் அழைத்திருக்காருனா தேவனண்டையில கொண்டு போய் அநேகரை, இந்த உலகத்துல விழுந்து கிடக்கிற அநேக ஜனங்களை, மூர்ஜித்து கிடக்கிற ஜனங்களை, தெருக்கல்ல மூர்ஜித்து கிடக்கிற பிள்ளைகளை எங்க கொண்டு போகணும்? கர்த்தரத்துல கொண்டு போகிறதுக்கு தான் நம்மை தாயாக தேவன் நம்மை அழைத்திருக்கார். அல்லேலூயா. தாய்னா அவங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கும். ஐயோ என் பிள்ளை சாப்பிடலையே, ஐயோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, ஐயோ என் பிள்ளைக்கு வேதனை இருக்குதே. தாய் கதறுவா, அவளுக்கு தான் பதறும். தாயா இல்லைன்னா பதறவே பதறாது. அல்லேலூயா. அப்ப தேவன் தான் இந்த பாரத்தை யாருக்குள்ள வைக்க முடியும்னா நமக்குள்ள வைக்க முடியும். நான் எலும்புனாதான் தாயா மாறுகிறதுக்குரிய அபிஷேகத்தை என் மேல கர்த்தர் வைக்க முடியும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னு சொன்னா நான் வெறும் சாதாரண ஒரு மனுஷனா இந்த பூமியில நடமாடிட்டு என் குடும்பம் உண்டு, என் ஊழியம் உண்டு, நான் ஒன்று போயிட்டே இருப்பேன். இல்லை, கர்த்தர் அதற்கு மேற்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமே.